வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஏவிடி கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி தேங்காய் பால் ரசம். மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு எப்படித்தான் வச்சாலும் ரசம் டேஸ்டா வராதுங்க. ஸோ இந்த ரசம் நீங்க வச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ரசம் 3 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. பாருங்க, ஒரு டம்ளர் தண்ணியில நான் இந்த சைஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடுறேன். வெந்நீர்ல ஊற வச்சிருக்கீங்க, சீக்கிரம் நமக்கு புளிக்கரசல் ரெடி ஆயிரும். இப்போ இந்த புளி கூடவே 2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பவுல் அளவுக்கு புளி கரைசல் கிடைச்சதுங்க. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. மற்ற பொருட்களை பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கப் தேங்காய் பால். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க, டேஸ்ட் சூப்பராக வரும் ரசம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், 2 கிரீன் சில்லி, அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. ரசம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் ஒன்றா போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ கடாய் காயுதுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சு வருதுங்க. ஸோ பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நல்ல ஃப்ளேவர் இருக்கும், காரத்தையும் அது சமப்படுத்தும் ரசத்துல. ஸோ இதுக்கப்புறமா நீங்க ஏற்கனவே க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற கலவை இருக்கு இல்லையா, பச்சை மிளகாய் பூண்டு கலவை, அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கலவை நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயும் ரசம் வைக்கும்போது மட்டும் தாளிப்பு அப்ப பெருங்காயத்தூள் போடுங்க, அப்போதான் மனம் நல்லா வரும். இந்த ரசம் நான் லெக்சரராக ஒர்க் பண்றச்ச நான் தங்கியிருந்த ஹாஸ்டல்ல செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த காலேஜில் எல்லா ஃபுட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் ஆட் பண்ணிருக்கிறது பெங்களூர் தக்காளி. ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்புறமா தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ இது கூடவே மல்லி தழை கொஞ்சம் போதுங்க. ஸோ இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், அதாவது கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, அந்த பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசல் இருக்கு இல்லையா, அதை நீங்க இப்போ ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அப்போதான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஓகேங்க, இப்போ கலவை ரெடி ஆயிடுச்சு. புளி கரைசல் ஊற்றிடுறேன் உள்ள இப்போ. ஸோ இதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இது சுமார் 100 ml இருக்கும். ஸோ டோட்டலாக இன்னைக்கு நமக்கு 3 பவுல் புளிக்கரைசல் பிளஸ் 1 டம்ளர் தண்ணீர் விட்டுருக்கேன். இப்போ பாருங்க, ஓரங்கள் நல்லா கொதிச்சு வருது இல்லையா, இந்த சமயத்தில் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை நீங்க ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா கொத்தமல்லி தலையை மேலே தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே ரசத்தை மூடி வச்சிருங்க. ரசம் மூடி வச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த ரசத்தை நீங்க சர்வ் பண்ணலாம். நேயர்களே, நம்மளுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தாங்க. ஸோ நீங்க தாராளமா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். வீடியோவுடைய ரைட் சைடு வலது பக்கம் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் ஆல் அப்படின்னு வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்றேங்க, சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ. ஸோ நீங்க தாராளமா பண்ணலாம். நீங்க இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப்ல போய் ஏவிடி கிச்சன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய எல்லா ரெசிபி நீங்க பார்த்து ரசிக்கலாம். ஓகேங்க, இந்த ரசம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.